மோடியின் சர்ச்சைக்குரிய பேச்சு. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி கலைந்தது. கடும் அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது இரண்டாம் கட்ட லோக்சபா தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற உள்ள நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு எதிராக சலசலப்புகள் மேலோங்கி இருக்கிறது. குறிப்பாக ராஜபுத்திரர்கள், தியாகி உள்பட்ட ஜாதிகள் பாஜகவுக்கு எதிராக கொதித்தெழுந்து இருக்கின்றனர். அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டை போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. மொத்தமுள்ள 543 லோக்சபா தொகுதிகளில் முதற்கட்டமாக 29 மாநிலங்களில் 102 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனை அடுத்து இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை தற்போது தீவிரமடைந்துள்ளது. 13 மாநிலங்களில் உள்ள 89 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஏப்ரல் 26ஆம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தொகுதிகளில் ராஜபுத்திரர்கள், தியாகி, ஜைனிகள் ஆகிய ஜாதியினர் ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருக்கின்றனர். ஆனால் இந்த சமூகத்தினர் தற்போது பாஜகவுக்கு எதிராக திரும்பியுள்ளனர். கடந்த 7ஆம் தேதி சவுகான்பூரில் ராஜபுத்திரர்கள் நடத்திய மகா பஞ்சபூதத்துக்கு பாஜகவுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த தொகுதியில் பாஜக மீதான அதிருப்தியை வெளிப்படுத்திய இஸ்லாமிய தலித் ஜாதபுத்திர தியாகி சமூகத்தினர் கூட்டு வாக்குகளை பெற பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தீவிரமாக முயன்று வருகிறது. ஓபிசி மற்றும் பாஜகவை எதிர்க்கும் பிற ஜாதியினருடன் சேர்ந்து இஸ்லாமிய வாக்குகளை கவர சமாஜ்வாதி கட்சி திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்று உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி நடந்து வருகிறது. தற்போது மோடி சர்ச்சைக்குரிய பேசியது உத்தரப்பிரதேசம் மாநிலம் மட்டும் அல்லாமல் இந்தியா முழுவதும் மோடிக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வருகிறது. இதன் மூலம் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி கலைக்கப்படும் என்ற தகவல் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜகவையும் பதட்டம் அடைய வைத்து வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.